Dear students, good evening to all. Last class we continue நீங்க நம்ம பார்க்க போறோம். Heading வந்து classification of fungi, page number வந்து 31 எடுத்துக்கோங்க உங்க புக்ல. அதுல பாருங்க first line பாருங்க many mycologists பல பூஞ்சி வல்லுநர்கள் have attempted to classify fungi. அதாவது many வல்லுநர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபங்கை அந்த பூஞ்சியை வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. எதை ஃபேஸ் பண்ணி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் அண்டு ரீப்ரொடக்டிவ் கேரக்டர், உடல பண்புகளின் அடிப்படையிலும் இனப்பெருக்க பண்புகளின் அடிப்படையிலும் தான் அந்த ஃபங்கையை வந்து வகைப்படுத்துகிறாங்க. அப்போ பூஞ்சியோட கிளாஸிஃபிகேஷன் வந்து எதை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு ஒன் மார்க்கில் கேட்டால் வெஜிடேட்டிவ் அண்டு ரீப்ரொடக்டிவ் கேரக்டர் சொல்லக்கூடியது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அடுத்து இவங்க பாருங்கமே ட்ரெடிஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் கேட்டகரிஸ். ட்ரெடிஷ்னல்னா மரபுசார் பண்புகளின் அடிப்படையில் அந்த கேட்டகரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 4 கிளாஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைக்கோமைசிட்ஸ் சொல்லக்கூடியது. ஃபங்கையுடைய 4 கிளாஸஸில் வந்து ஃபைக்கோமைசிட்ஸ், அஸ்கோமைசிட்ஸ், பசிடியோமைசிட்ஸ் அண்ட் டீட்ரோமைசிட்ஸ், இந்த மாதிரி 4 டைப் இருக்குது. இது இந்த 4 டைப் வந்து 2 மார்க் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின் 4 டைப்ஸ். அடுத்து பாருங்க அமங் திஸ் ஃபைக்கோமைசிட்ஸ் இன்க்ளூடிங் ஃபங்கை ஸ்பீசிஸ். இந்த ஃபைக்கோமைசிட்ஸில் வந்து காணப்படக்கூடிய ஃபங்கை ஸ்பீசிஸ் என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஊமைசிட்ஸ், ஹைட்ரிடோமைசிட்ஸ், சைக்கோமைசிட்ஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு 3 பிரிவுகள் இதில் அடங்குது, 3 ஸ்பீசிஸ் இதில் அடங்கு சொல்கிறாங்க. விச் ஆர் கன்சிடர் அஸ் லோயர் ஃபங்கை. ஆனால் ஃபங்கை வந்து லோயர் ஃபங்கை, லோயர்னா பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள் வந்து பின்தங்கியதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த பூஞ்சை எதுலேருந்து உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கல் ஆர்ஜின் ஆஃப் ஃபங்கை, எதுலேருந்து உருவாயிருக்கு? ஆல்காவிலேருந்து தான் அந்த ஃபங்கை வந்து உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க கான்ஸ்டைன் ஜே அலெக்சோஃபோலஸ், கான்ஸ்டாண்டின் ஜே அலெக்சோஃபோலஸ் அண்டு சார்லஸ் டபிள்யூ நிம்ஸ் in the year 1979 proposed the classification of fungi. In the book பாருங்க entitled Introductory Mycology. இவங்க 2 பேரும் சேர்ந்து 1979 ஒரு பூஞ்சியை பற்றின ஒரு புக்கு வெளியிட்டாங்க. அந்த புக்குடைய ஹெட்டிங் வந்து Introductory Mycology இருக்குது. அடுத்து பாருங்க இந்த கிளாசிஃபைடு ஃபங்கை இன்டு 3 டிவிஷன். இந்த ஃபங்கையை வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. கிளாஸ் சொல்லக்கூடியது அங்கே இருக்குது. இது வந்து 3 டிவிஷன் சொல்கிறாங்க. அந்த 3 டிவிஷன் என்ன பார்த்தீங்கன்னா மொழி பாருங்க ஜிம்னோமைக்கோட்டா, மஸ்டிகோமைக்கோட்டா அண்டு மஸ்டிகோமைக்கோட்டா சொல்லக்கூடியது. தேர் ஆர் 8 சப்டிவிஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 சப்டிவிஷன் இருக்குது, 11 கிளாஸஸ் இருக்குது. சப்டிவிஷன் 8 இருக்குது, 11 கிளாஸஸ் இருக்குது. பாருங்க 1 ஃபார்ம் த கிளாஸ் அண்ட் 3 ஃபார்ம் சப் கிளாஸ். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபார்ம் சப் கிளாஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இவற்றில் வந்து 8 துணைப்பிரிவுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, 11 கிளாஸ் இருக்குது. 1 வந்து வடிவ வகுப்பு, அடுத்து மற்றும் 2 வந்து வடிவ துணை வகுப்பு சொல்கிறாங்க. பாருங்க 1 வந்து ஃபார்ம் கிளாஸ்னால் வடிவ வகுப்புன்னு பேர். 2 வந்து பாருங்க இது வந்து பாருங்க 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சப் கிளாஸஸ் அப்படின்னா ஃபார்ம் சப் கிளாஸஸ்னா வடிவ துணை வகுப்புன்னு பேர். இன் கிளாசிஃபிகேஷன் ப்ரோபோஸ்ட் இன் பை தம் தே சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சம் ஆஃப் த கிளாஸஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு மட்டும்தான் சிறப்பு பண்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன, சில வயிற்றுக்கு சிறப்பு கொடுக்குறாங்க. அவ்வாறு கொடுக்கப்பட்ட எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்படுறவை ஊமைசிட்ஸ், சைக்கோமைசிட்ஸ், அஸ்கோமைசிட்ஸ், பசிடியோமைசிட்ஸ் அண்ட் ஃபார்ம் கிளாஸஸ் டீட்ரோமைசிட்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு பிலோ. இவங்க என்னன்னா ஊமைசிட்ஸ், சைக்கோமைசிட்ஸ், அஸ்கோமைசிட்ஸ், பசிடியோமைசிட்ஸ் அண்ட் ஃபார்ம் கிளாஸ் சொல்லக்கூடிய டீட்ரோமைசிட்ஸ் இவைகளுக்கு மட்டும்தான் இங்கே சிறப்பு பண்புகளாக சைலண்ட் ஃபீச்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த பக்கம் போகலாம். அது பாருங்க இப்போ ரீசன்ட்லி வித் த அவன் என்ன சொல்றான்னா அட்வென்ட் ஆஃப் மாலிகுலர் மெத்தட்ஸ். ரீசன்ட்னா இப்போ அண்மை காலங்களில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறு நுட்பத்தின் அடிப்படையில்
மிக்ஸோ, அதாவது மிக்ஸோமைசிட்ஸ் அந்த அடிப்படை மெத்தட்ஸ் அடிப்படையில் மிக்ஸோமைசிட்ஸ் அண்டு oocytes வேர் reclassified and treated under குரோமிஸ்டா. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்மை காலங்களில் மூலக்கூறு அடிப்படையில் மிக்ஸோமைசிட்ஸ் oocytes போன்ற அந்த வகைப்பாடு வந்து எது கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோமிஸ்டா கீழே இருக்குது. மூலக்கூறு அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த குரோமிஸ்டா வகைப்பாடுக்கு கீழே தான் மிக்ஸோமைசிட்ஸ் அண்ட் oocytes காணப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா oocytes சொல்லக்கூடிய இந்த கிளாஸுக்கு தான் நம்ம கேரக்டர் பார்க்க போகிறோம். பாருங்கள், oocytesனால் என்னென்னு பார்ப்போம். கோஎன்சைட்டி மைசிலியம், இது உங்களுக்கு தெரியுமே. கோஎன்சைட்டி மைசிலியம்னா ஒரு மைசிலியம் இருந்துச்சுன்னா ஒரு மைசிலியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டா காணப்படாது, செப்டா இல்லாமல் காணப்படும். என்னென்னா முன்னால் செப்டான்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மைசிலியமாக இப்படி இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இந்த மைசிலியத்தில் வந்து இந்த மாதிரி கோடு இருக்கும், இது செப்டா. இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். இது செப்டாவுடைய செப்டேட் மைசிலியம் பேர். இந்த கோடு இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா, கோடு இல்லாமல்னா இந்த செப்டான்ற அந்த குறுக்கு சோறு இல்லாமல் இருக்கும், அதுக்கு பேர்னா கோஎன்சைட் மைசிலியம் இஸ் பிரசன்ட். அப்போ அந்த oocytes காணப்படக்கூடிய உடலம் வந்து கோயனோசைட்டிக் மைசிலியம் இஸ் பிரசன்ட். இந்த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் குளுக்கான் அண்ட் செல்லுலோஸ். குளுக்கான் செல், இது ஒரு மாதிரி கொஸ்டின். அப்போ oocytes செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப்னு கேட்டால் குளுக்கான் அண்ட் செல்லுலோஸ். சூஸ்போர் வித் த ஒன் ஒயிட் பிளாஸ், ஒயிட் பிளாஸ் அண்டு ஒன் டின்சில் ஃபிளாஜலம் இஸ் பிரசன்ட். டின்சில் ஃபிளாஜலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாலியலா இனப்பெருக்கத்தில் இயங்கு வித்துங்க. இந்த சூஸ்போர்னா என்னது, இயங்கி வித்து சொல்கிறாங்க இல்லையா. பாலியலா இனப்பெருக்கத்தில் இந்த இயங்கு வித்து மூலமாக தான் நடைபெறும் சொல்கிறாங்க. இயங்கு வித்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த கசைலை. ஃபிளாஜலம்னா டின்சில் ஃபிளாஜலம்னா ஒரே ஒரு கசைலை காணப்படுவார், ஒரே ஒரு கசைலை காணப்படும் இஸ் பிரசன்ட். இந்த செக்ஸுவல் ரீப்ரடக்ஷன் இஸ் பாருங்கள் ஹேமஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா அங்கே வந்து கேமஸ்ன்னு சொன்னாங்கன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கருவுறுதல் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணும். முட்டை கருவுறுதல் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணுன்றாங்க. எக்ஸாம்பிள் அல்புகோ. நெக்ஸ்ட் பாருங்க, சைக்கோமைசிட்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சைக்கோமைசிட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சை, ஒரு கிளாஸு. அதனுடைய வந்து சயின்டிஃபிக் இருப்பாங்க. இதுதான் என்னது சைக்கோமைசிட்ஸ் அப்படின்னு பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் சஃபரோஃபைட்டிக். அப்போ சஃபரோஃபைட்டிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்குணிகளாக வாழும். இந்த சைக்கோமைசிட்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் வந்து ஸ்பாரோஃபைட்டிக்னா அதாவது பார்த்தீங்கன்னா மக்குணிகளாக வாழும். அண்ட் லிவிங் டீகேயிங் தட் பிளான்ட் அனிமல் மேட்டர் இன் சாயில். சாயிலில் மக்கி போன தாவர விலங்குகள் இருந்து தான் அதுக்கு தேவையான உணவு இருக்குது, அதை ஒட்டி கொண்டு வாழுன்றாங்க. அதுக்கு பாருங்க, சம் லீடு பேராசைட்டிக் லைஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுணி வாழ்க்கையை தான் வாழுது, வாழுதுன்னு சொல்கிறாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னா எண்டோமாப்தோரா அண்ட் ஹவுஸ் பிளே. எண்டோமாப்தோரா அண்ட் ஹவுஸ் பிளேனா ஈக்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈ இருக்குங்க இல்லைங்களா, அந்த ஈயில் வந்து காணப்படுன்றாங்க. ஈல காணப்படக்கூடிய எண்டோமாப்தரா தான் இது அப்படின்றாங்க, சைக்கோமைசிட்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஃப்ரெட் மோல்டு பங்கை. அடுத்து என்னது, ஃப்ரெட் மோல்டு பங்கை. ரொட்டி மேலே வளரக்கூடிய பங்கை. இப்போ ரொட்டி இருக்கு பாருங்க, சாப்பிட்டு நீங்கள் ரொட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த ரொட்டி மேலே வளரும். ரொட்டி மேலே வளரக்கூடிய பங்கை தான் இது. இதுக்கு பேர் மீக்கர்னு பேர். இது பேர் என்னது, எக்ஸாம்பிள் மீக்கர் ரைசோபஸ். இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு ரொட்டியை வச்சுட்டு 2 நாளாக பார்க்கலன்னா அந்த ரொட்டி மேலே படர்ந்துருக்கும், அந்த பங்கை தான் அந்த ஃப்ரெட் மோல்டு பங்கை சொல்கிறது. பாருங்க, அண்டு ஹார்போஃபிலஸ் அண்டு அண்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாணம், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டு ஹார்போஃபிலஸ் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. குரோமியான் டங்க், சாணத்தில் வாழக்கூடிய பங்கை. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபைலோஃபோலஸ். அது பேர் வந்து ஃபைலோஃபோலஸ் சொல்லக்கூடிய பங்கை. இது குரோமியான் டங்க், எங்கன்னா சாணத்தில் வாழக்கூடியது சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து ஃபைலோஃபோலஸ் பிளாங் டு திஸ் குரூப். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள்
இது வந்து இந்த தொகுப்பு சார்ந்தது தான். அப்போ ஃப்ரெட் மோல்டு பங்கைக்கு எக்ஸாம்பிள் மீக்கர் அண்டு ஹோப்ரோஃபோலஸ் ஃபங்கை அப்படின்றாங்களே, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சாணத்தில் வாழக்கூடிய ஃபங்கை, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபைலோஃபோலஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரே குரூப் தான்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த மைசிலியம் இஸ் பிராஞ்சு அண்டு கோஎன்சிட்டிக். இதனுடைய உடல் பகுதி பார்த்தீங்கன்னா மைசிலியத்தினால் ஆனது. அதே மாதிரி பிரான்ச்னா கிளைகள் காணப்படும். அண்டு கோனசைட்டிக்னா அந்த செப்டா காணப்படாது, செப்டா இல்லாமல் காணப்படும். செப்டா இல்லாமல்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, செப்டா இல்லாமல் அப்படின்னு சொல்லி மைசிலியம் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ள பிரான்ச் கூட இருக்கும், ஆனால் எந்த ஒரு செப்டா இருக்காது, நிறைய டிஃபைஸ் காணப்படும். அதாவது கோஎன்சிட்டிக். அடுத்து ஏசெக்சுவல் ரீஃப்ராக்ஷன் பை மீன்ஸ் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் ஸ்போராஞ்சியா. இது வந்து பார்த்தீங்கன்னா பாலின இனப்பெருக்க வித்தகங்கள், அதாவது பாலின இனப்பெருக்கம் மூலம் தான் இனப்பெருக்கம் பண்ணுது. அந்த வித்தகங்களில் வந்து ஸ்போராஞ்சி வித்தகங்கள்னா ஸ்போராஞ்சியா, அதில் வந்து வித்துக்களை தோற்றுவிக்கும், ஸ்போர்களை தோற்றுவிக்கும் சொன்னாங்க. அப்போ ஸ்போராஞ்சியான்றது வித்தகம், அதுக்குள்ள ஸ்போர்களை உற்பத்தி பண்ணி அதன் மூலம் இனப்பெருக்கம் பண்ணுது. அதனால இது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆகப்படுகிறது. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் by the fusion of Chemtangia which result thick walled zoospore. இது வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. அப்படி பண்ணும்பொழுது கேமிட்டாங்கியா மூலம் பண்ணும்பொழுது அங்கே என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா திக் வால்டு சைக்கோஸ்போர் உருவாகுது. திக் வால்டு சைக்கோஸ்போர் உருவாகுது. இட் ரிமைன்ஸ் டார்மெண்ட் லாங் பீரியட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோஸ்போர் தோற்றுவிக்கிறது. இது நீண்ட கால ஓய்வெடுத்த நிலையில் குண்டல் பகுப்புக்கு பிறகுதான் வித்துக்காச்சு. இது வந்து இந்த பாருங்க கேமிட்டாங்கியா மூலமாக உருவான சைக்கோஸ்போர் வந்து திக் வால்டு. இது ரொம்ப நாள் வந்து அப்படியே தான் இருக்கும். அது எப்போ டெவலப்மெண்ட் கண்டிஷன் வருதோ அந்த டார்மெண்ட் பாருங்க, இந்த ரிமைன் டார்மெண்ட் ஃபார் லாங் பீரியட் உள்ளே அப்படியே இருக்கும். இந்த ஜூஸ்போர் அண்டர் கோர்ஸ் மியாசிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். மியாசிஸ் மெத்தடில் ஸ்போர்களை உருவாக்கும் சொல்கிறாங்க. மியாசிஸ் மெத்தட்னா ஸ்போர்களை உருவாக்கும். அடுத்து பாருங்க அஸ்கோமைசிஸ். அடுத்து வந்து அஸ்கோமைசிஸ் சொல்லக்கூடியது. இந்த அஸ்கோமைசிஸ் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ascomycetes including a wide range of fungi which such as yeast, powdery, அடுத்து mildews, cup fungi, morels and so on சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அஸ்கோமைசிஸ் என்பவை வந்து ஈஸ்ட்கள் அதாவது ஈஸ்ட்களில் காணப்படுது. என்பது ஈஸ்ட்கள் தான், அதாவது அஸ்கோமைசிஸ்னா ஈஸ்ட்கள் தான். அடுத்து பவுடரி மில்டியூஸ்னால் மாவு ஒத்த பூசணங்கள், மாவு மாதிரி இருக்கக்கூடிய பூஞ்சைகள். மாவு இந்த பார்த்திங்கன்னா சில பூஞ்சைகள் வந்து மாவு மாதிரி பண்ணுறாங்க, தூளாக பண்ணுறாங்க, அது மாவு ஒத்த பூஞ்சிட்டாங்க. அடுத்து வந்து கப் ஃபங்கைன்னா கிண்ண பூஞ்சைன்னு பேர். அடுத்து பார்த்திங்கன்னா மோரல்ஸ், இவையெல்லாம் வந்து ஒன்றாக சேர்ந்து தான் என்னது அஸ்கோமைசிஸ்ன்னு அழைக்கப்படுகிறது. அப்போ அஸ்கோமைசிஸ் சொல்லக்கூடிய பூஞ்சைகள் வந்து ஈஸ்ட்டு, பவுடரி, மில்டியூ, கப் ஃபங்கை, மோரல் அண்ட் ஸோ ஆன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பீசிஸ் live in terrestrial environment. All the majority of species live in terrestrial environment. Some live in aquatic environments, both fresh water and marine. அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பூஞ்சிகள் வந்து டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்னா நிலங்களில் காணப்படும். டெரஸ்ட்ரியல்னா நிலத்தில் காணப்படக்கூடியது, நிலத்தில் காணப்படக்கூடிய சுற்றுச்சூழலில் தான் இது வாழுதுன்னு சொல்கிறாங்க. சில மட்டும் பார்த்தீங்கன்னா நன்னீர்லையும் வாழுது, சிலது வந்து என்னது கடல் நீர்லையும் வாழுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த மைசிலியம் இஸ் வெல் டெவலப்டு. இந்த அஸ்கோமைசிலிய மைசிலியம் வந்து வெல் டெவலப்டாக நல்லா டெவலப் ஆகிருக்கும். பிராஞ்சு வித் சிம்பிள் செப்டம்னா ஒரு எளிய அதாவது எளிய தடுப்பு சுவர் காணப்படும்ன்றாங்க. அப்போ மைசிலியம் வெல் டெவலப். அடுத்து பாருங்க மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் என்ன பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்ஸ்னா சாருணி வாழ்க்கை வாழுது. இந்த அஸ்கோமைசில் வந்து பெரும்பாலும் சிலது வந்து என்ன உருவாகுது, சாருணி வாழ்க்கை வாழுது. சாருணின்னா ஏதாவது ஒரு தாவரத்தை விலகி சார்ந்து வாழுது. பட் ஃபியூ பேராசைட்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் பவுடரி மில்டியூ. அப்போ இதில் வந்து இன்னும் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி வாழ்க்கை வாழுது. மெஜாரிட்டி வந்து சாப்ரோஃபைட்னா சாருணி வாழ்க்கை வாழுது, அதில் சில வந்து ஒட்டுண்ணி வாழ்க்கை வாழுது. ஒட்டுண்ணி வாழ்க்கை வாழுது எக்ஸாம்பிள் தான் என்னது பவுடரி மில்டியூ. அது போல் இந்த எரிசிபின்னு சொல்கிறது, எரிசிபி எக்ஸாம்பிள்.
நெக்ஸ்ட் பாருங்க asexual refraction takes place by fission. ஃபிஷன்னா பாருங்களேன், ஃபிஷன் ஆகிறது பிரிகிறது. விஷன், பட்டிங், ஐடியா, கொனிடியா அண்ட் கிளைமஸ் ஸ்போர். அண்ட் என்னது கிளைமஸ் ஸ்போர். இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலை இனப்பெருக்கத்தில் வந்து பிளவுறுதல்னா ஒரு அஸ்கோமைசிஸ் வந்து அப்படியே ரெண்டாக பிளந்து 2 வீரங்களாக மாறும். அதே மாதிரி அஸ்கோமைசிஸ் வந்து பட்டிங் உருவாகி அது மூலமாக புதிய அஸ்கோமைசிஸ் உருவாகும். ஐடியான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது மாதிரி கொனிடியா, அது மாதிரி கிளைமஸ் ஸ்போர். இந்த மாதிரி இந்த 5 மெத்தடு, இது 5மே எனது ஏசெக்சுவல் மெத்தட் தான். அது மூலம் இனப்பெருக்கம் பண்ணணும். அது செக்ஸுவல் ரீப்ரடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை த ஃபியூசன், இணைவு. 2 கேமிட் இணைஞ்சு அதை பாருங்க, கம்பேட்டபிள் நியூக்ளியை இல்லை கம்பேட்டிபிள் நியூக்ளியை சொன்னாச்சுன்னா இது வந்து 2 ஒத்த உட்கருக்கள் இணைவதன் மூலமாக பாய இணைப்பதன் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க ஏ ஸ்பெஷல் ஹைவே. அடுத்து பாருங்க ஏ ஸ்பெஷல் ஹைவே கால்டு அஸ்கோஜீனஸ் ஹைவே இஸ் ஃபார்ம்டு. இதை அப்போ என்ன ஹைவேன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாச இணைவதை தொடர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. சரி, அஸ்கஸ் இருக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. பிளாஸ்மோஹேமி இஸ் நாட் இமிடியட்லி ஃபாலோடு பை ஹேரியோகேமி. பிளாஸ்மோஹேமினா சைட்டோபிளாசை, இப்போ சைட்டோபிளாச இணைவு இருப்பாருங்க, அதை தொடர்ந்து உட்கரு இணைவு, அதாவது கேரியோகேமினா உட்கரு இணைவு. கேரியோகேமின்றது உட்கரு இணைவு நடைபெறவில்லை. இது வந்து பிளாஸ்மா மட்டும்தான், சைட்டோபிளாசம் மட்டும்தான் இணையுமே தவிர அதை தொடர்ந்து இது இமிடியேட் நடக்காது. இன்ஸ்டெட் ஏ டைகேரியாட்டிக் கண்டிஷன் இஸ் prolonged for the several generation. அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாச இணைவை தொடர்ந்து உட்கரு இணைவு உடனே நடைபெறாது. அதுக்கு பதிலாக இரட்டை உட்கரு நிலையிலேயே, டைகேரியாட்டிக்னா இரட்டை உட்கருனா 2 உட்கரு அப்படியே நீண்ட காலம் இருக்கும். அப்போ அந்த கைப்பா தான் காணப்படும். 2 உட்கரு கொண்ட கைப்பா நீண்ட காலம் இருக்கும். அதுக்காக பிறகு அது மாறுன்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து ஸ்பெஷல், அது பாருங்க ஸ்பெஷல் ஹைபேஸ் கால்டு, அது என்னது அஸ்கோஜீனஸ் ஹைபேஸ் ஃபார்ம்டு. அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்கஸ் உருவாக்க பாருங்க. கொரைசர் இஸ் பாருங்க, கொரைசர் இஸ் ஃபார்ம்டு when the tip of the ascogenous இந்த இதுதான் சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் டிப் ஆஃப் த அஸ்கோஜீனஸ் ஹைபா ரிகவர்ஸ் forming hooked cells. Hooked cellsனா ஒரு கொக்கியோட செல்லை உருவாக்கும். The 2 nuclei in the pennucleate cells hyper fuse to form the 2 triple nucleus. The cell form the young ascus. அவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல் பாருங்க, இந்த செல் வந்து அப்படி பெண்ட் ஆகும்பொழுது அது கொக்கி ஒன்று உருவாகும். அந்த கொக்கி ஒன்று உருவாகும் போது அந்த 2 நியூக்ளியஸ் ஒன்றாக இணைந்து இந்த அஸ்கஸ் ஃபார்ம் ஆகும். அஸ்கஸ் வந்து புதிய அஸ்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்குது, இது கொஞ்சம் பெண்ட் ஆகுது, ஸ்போர்கள் வந்து அப்படி உருவாகுது. அப்போ அப்படி உருவாகும் போது இந்த பெண்டில் வந்து 2 நியூக்ளியஸ் ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகும். அந்த ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகும்பொழுது அங்கேருந்து ஒரு புதிய அஸ்கஸ் உருவாகும் சொல்கிறாங்க. புதிய அஸ்கஸ் உருவாகும். அது பாருங்க, the divided nucleus undergoes mitotic cell division. The divided nucleus undergo mitotic cell division. மைட்டாட்டிக்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மூலமாக தான் அது வந்து பிரியும் சொல்கிறாங்க. மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மூலமாக தான் பிரியும். ஓகேவா? அது பிறகு 4 ஒற்றை மைட்டாட்டிக் செல் பிரிஞ்சு ப்ரொடியூஸ் 4 ஹேப்ளாய்டு நியூக்ளியை உருவாக்கும். இங்கே வந்து டிப்ளாய்டு நியூக்ளியஸ் வந்து இரட்டையாக இருக்கும். அது மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மூலமாக அதாவது டிவிஷன் மூலமாக பிரிஞ்சு அது 4 ஹேப்ளாய்டு ஒற்றைமை நியூக்ளியஸை உருவாக்கும். which further divided into mitotically from 8 nucleus. அப்புறம் அந்த 4 டிவைட் ஆகி 8 மாறும். 2 4 ஆகுது, 4 8 ஆகும். இந்த நியூக்ளியஸ் கெட்ஸ் ஆர்டேட் ஃப்ரம் அந்த 8மே என்னது 8 அஸ்கஸ் போற மாறும். 8மே 8 அஸ்கஸ் போற மாறும். ஓகேங்களா? அது அடுத்து பாருங்க, இந்த அஸ்கஸ் ஸ்போர் ஆர் ஃபவுண்ட் இன்சைட் ஏ பேக் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த அஸ்கஸ் ஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடுக்குள்ள உள்ள வந்து பேக்லைனா ஒரு பைவோட அமைப்பு உருவாக்குது. அதுக்கு பேர் கால்டு அஸ்கஸ். இது 2 மார்க் கொஸ்டின். அஸ்கஸ்ன்னு என்னன்னு கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின். அடுத்து பாருங்க, due to the presence of ascus
This group is popularly called sac fungi. Sac fungi அழைக்கப்படுது. sac fungi சொல்லுவாங்க. இது பேர் என்னது? sac fungi அப்படின்னா பை பூஞ்சிகள் பேர். sac fungi என்பது பை பூஞ்சிகள் பேர். அடுத்து பாருங்க. Ascets surrounded by sterile hyphae forming the fruit body is called ascocarp. இது வந்து 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் அஸ்கோகார்ப் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின். அது என்ன பார்த்தீங்கன்னா அஸ்கஸ்களை மலட்டு கைப்பகள் சூழ்ந்து, மலட்டு கைப்பகள் அதாவது அஸ்கஸ் கெட்ஸ் சரௌண்டட் பை ஸ்டெரைல் கைப்பன்னா மலட்டு ஸ்டெரைல்னா அது மலட்டு கைப்பகள் அப்படி ஃபார்ம் ஆகி ஒரு ஃப்ரூட் பாடி உருவாக்குது. அந்த ஃப்ரூட் பாடிக்கு பேர் தான் அஸ்கோகார்ப்.